இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இக்காணொலி காட்சி வழியாக எமது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் இல்லங்களில் குடும்பமாக அமர்ந்து இவ்வாராதனையில் பங்கேற்று இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இக்கொடுகையின் ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். வேதனைகளை அறைந்து கண்ணீர்களுக்கு பதிலளித்து எங்கள் வாழ்விலே எங்களோடு தொடர்ந்து செயல்படுகின்ற எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் குடும்பமாக அமர்ந்து இவ்வாராதனையில் பங்கேற்று உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நாங்கள் ஆயத்தமாகின்றோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்றது எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த நாள் ஆண்டவர் எங்களோடு பேசினார். ஆண்டவருடைய சமூகத்திலே எங்கள் விண்ணப்பத்தை நாங்கள் வைக்க எங்களுக்கு ஏற்றதாக அமைந்தது என்று ஒவ்வொருவரும் உள்ளத்திலே வெளிப்படுத்த ஆண்டவருடைய கரத்திலே இந்நாளையும் இந்நேரத்தையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வாராதனையிலே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமையடைய அருள் தாரும். ஆராதனையில் நாங்கள் பங்கேற்கின்ற இடத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி பிரத்யேகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். இது எல்லாவற்றையும் எங்கள் அருள்நாதர் இயேசுவின் திருநாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டி நிற்கிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் ஆரம்பத்திற்காகவும் ஆண்டவரின் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை 21வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 21. எந்நாளுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதீரும் தானும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாதினில் வைத்த மகாதயத்தை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் செய்தாரி, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதும் மல்லி, நித்தமுனை மூடி சூட்டினதும் மல்லி நித்தியமான ஜீவனை மீட்டதாய் எந்நாளுமே துதிப்பாய். அன்னிக்கும் ஆட்சிமையா மாதேவன் மன்னிக்கும் ஆட்சிமையா என்னவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே, என்னவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எல்லாமும் பாவம் ஆகந்த தூரமே எந்நாளுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிறங்கான், தந்தை தன் பிள்ளைகளுக்கு
உமப்பாரே என்னாலும் நீ தோதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே தோதிப்பார். யாவரும் முறைமுறையாக வாசிக்கும்படியாக 6ஆம் சங்கீதம் 1 முதல் 6 முடிய வாசிப்போம். சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதையும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திருப்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சலினால் இளைத்து போனேன். முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாகிற்று. என் கட்டிலில் நனைகிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பர்களே, இறை பாதத்திலே நம்முடைய பாவ பிழைகளை நாம் அறிக்கை செய்வோமா? ஒவ்வொரு நாளும் பாவம் பலுகி பெருகிக் கொண்டே இருக்கிறது. கொள்ளை நோய், இயற்கையின் பேரழிவுகள், இப்படி எத்தனை எச்சரிப்புகள் நமக்கு வந்தாலும் இன்னும் ஆண்டவரை குறித்து சிந்திக்காமல் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஒரு விசை நம்மை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே திருப்புவோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று திருமறை நமக்கு கற்பிக்கிறதல்லவா? ஆண்டவரே, நான் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறேனோ, என் நிமித்தமாக இந்த உலகம் அழியாதபடி என் பாவ பிள்ளைகளை மன்னியும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செய்த பாவத்தை மனப்பூர்வமாக ஒன்றை கூட விட்டுவிடாமல் எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் வருகின்றேன். எனக்கு ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒரு விசை உணர்ந்து பார்ப்போம். அறிந்தும் அறிவீனத்தினாலும் துணிந்தும் செய்த பாவ பிழைகள், அவைகளுக்காக வருந்தி ஆண்டவருடைய பாதத்திலே மன்னிப்பு கூறுவோம். நம்முடைய பாவ பிழைகளை நாம் அறிக்கை செய்வதற்கு துணையாக பக்தனின் பாடல் வரி இப்படி நம்மை நினைவுபடுத்துகின்றது. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தையின் உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. இந்த பாடல் வரிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா,
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் கொண்ட ஆண்டவர் உண்மையாக மனம் வருந்தி நம் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவர் மேலும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையின் தேற்றுதலை தந்து என்றும் அவரோடு வாழும் நித்திய பேரின்ப வாழ்வை நமக்கு கட்டளையிட்டருள்வாராக. ஆமேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நன்மைகள் ஏராளம் செய்திருக்கின்றார். கடந்து சென்ற நாட்கள், கடந்து சென்ற வேளை ஆண்டவர் நம்மை பத்திரமாய் காத்திருக்கின்றார். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கடந்து சென்ற நாட்களிலே நம்மை சுகபத்திரமாய் காத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பரிசுத்தமான நாளிலே ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத நிலைமையிலும் இவ்வூடகத்தின் வழியாக இந்த ஆராதனையில் பங்கேற்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பெற்றோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், உடன்பிறப்புகள், சமூகம் என்ற அமைப்பிலே சகோதரத்துவத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கொரோனா வைரஸ் இந்த கொடிய வியாதியினாலே வியாதிப்பட்ட நேரத்திலே விடுதலை தந்த ஆண்டவர் வியாதிகள் நம்மை தொற்றிக் கொள்ளாதபடி அவருடைய கிருபைக்குள் ஆண்டவர் நம்மை மறைத்து செட்டை நிழலில் வைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வாழ்வாதாரங்களுக்காக நன்றி சொல்லுவோம். நல்ல மழையை தந்தார். தேசத்திலே அமைதியை காண கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மத்திய மாநில அரசுகள் நல்ல தீர்வுகளை காண ஆண்டவர் வழி திறந்து தருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய திருக்குமாரன் வழியாக அல்லப்படுகின்ற மீட்புக்காக, அவருடைய வாக்கை கேட்க தரப்பட்டுள்ள திருமறைக்காக, திருப்பணி முறைமைகளுக்காக, திருப்பணியாளர்கள் போன்ற அமைப்புகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நித்தியத்திலே அவரோடு வாழ்வோம் என்று சொல்லுகின்ற உறுதிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற உணர்வோடு பக்தனின் பாடல் வரியோடு இணைந்து நன்றியால் பாடிடுவோம். இந்த பாடல் வரிகளை பொருள் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் பாடி ஆண்டவருக்கு நன்றியை காணிக்கையாக்குவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஆண்டவர் நம்முடைய நன்றி மன்றாட்டை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகின்ற நிச்சயத்தோடு ஆண்டவர் நம் வாழ்வில் செய்ய போகிற நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றோடு எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல
எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இந்நாளுக்குரிய திருமறை பகுதி வாசிக்க கேளுங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய வாசிக்க கேளுங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கி 8 முடிய. அந்நாளில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிக்கவர்களே, பரிசுத்தமான கால வேளையில் உங்கள் யாவருக்கும் இக்காணொளி வழியாக இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக, சுகமாகவும் கவனமாகவும் இருக்க அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருள் நிறைந்த வார்த்தையை தியானிக்க ஆயத்தமாகின்ற நாம் யாவரும் இணைந்து நமக்கு தெரிந்த பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை கரவசையோடு பாடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தொடர்ந்து செய்தியை நாம் தியானிப்போம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே,
சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் நாடகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரே, எந்த காலத்திலும் உம்மை துதிப்பேன் ஐயா. வாழ்விலும் துதிப்பேன், தாழ்விலும் துதிப்பேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும், சோதனைகள் மேல் சோதனை வந்தாலும், உம்மை தவிர நான் வேறு யாரையும் துதிக்க மாட்டேன். துதியின் சத்தம் உயர உயர என் தேவன் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரனோடு பேச மாட்டாரா? ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்காதா? என் கண்ணீரை ஆண்டவர் துடைக்க மாட்டாரா? ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மெல்லிய சத்தம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் தொடுகின்றதாக, ஆறுதல் அளிக்கின்றதாக, நம்பிக்கை தருகின்றதாக, என் தேவனோடு உண்டு என்று சொல்லுகின்ற விசுவாசத்திலே என்னை உயிர்த்து என்னை உயிர்ப்பிக்கின்றதாக அமைய பேசும் ஆண்டவரே. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. இயேசு இரட்சகருடைய திருநாமத்தினாலே பணிவோடு கேட்கிறோம். இறக்க நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வினை இன்றும் உங்களோடு பகிர்ந்து தொடர்ந்து இந்நாளுக்குரிய செய்திக்குள் செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். டென்மார்க் நாட்டை சார்ந்த ஒரு தீவில் துடிப்புள்ள ஒரு வாலிபன் வாழ்ந்து வந்தான். பெரும் விபத்தில் சிக்கிய அவனது
காலானது நடக்க முடியாத அளவுக்கு காயம் ஏற்பட்டது. 3 ஆண்டுகள் மருத்துவர் எவ்வளவோ முயன்றும் அவனால் நடக்க இயலவில்லை. வேதனையோடு இருந்த அவனிடம் அவன் தாய் ஒரு திருமறையை கொடுத்து வாசிக்க கூறினாள். திருமறையை வாசிக்க ஆரம்பித்தான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான் என்ற வசனம் அவன் கண்ணில் பட கண்ணீரோடு அன்றிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். என்ன ஆச்சரியம்! மருத்துவர்கள் இவன் இனி நடக்க மாட்டான் என்று சொன்ன அதே அந்த வாலிபன் மருத்துவர்களே வியக்கின்ற வண்ணம் அற்புத சுகமடைந்து நடக்க ஆரம்பித்தான். அவன்தான் பிற்காலத்திலே சுமத்ரா தீவையே இறைவன் அண்டையை வழிநடத்திய லூட்லிக் நாமசேன் என்ற மிஷனரி ஆகும். இறை அன்பர்களே, இந்நாளின் சிந்தனைக்காக கண்ணீரை காணும் கடவுள் என்ற தலைப்பில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மையமாக கொண்டு சிந்திப்போம். மிக கொடிதான இக்காலத்தில் எங்கு பார்த்தாலும் கண்ணீரும் கவலையும் சோர்வுகளுடன் மனிதன் வாழும் காலத்தில் புதிய நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையாக இவ்வசனம் அமைந்திருப்பதால் இவ்வசனத்தை தெரிவு செய்தேன். நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே எசேக்கியா அரசனின் வாழ்வு வெளிப்படுத்துகின்ற செய்தி தரப்பட்டுள்ளது. கடவுள் கண்ணீரை காண்பவர் என்பது அந்த செய்தியாக அமைந்திருக்கிறது. யூதாவை அரசாண்ட சிறந்த அரசர்களில் எசேக்கியாவும் ஒருவராவர். இவர் 25வது வயதில் அரசராகி 29 ஆண்டுகள் ஆட்சி செய்து வந்தார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவருடைய ஆட்சி காலத்தில் மேடைகளை அகற்றி வெண்கல பாம்பை உடைத்து ஆலயத்தில் ஆண்டவரின் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற உதவி செய்தார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடியவும் 18ஆம் அதிகாரம் 22வது வசனமும் அதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இஸ்ரவேலில் ஐக்கிய அரசு விழுந்த பின்பு சிதறி இருந்த அனைத்து மக்களையும் இணைத்து பஸ்கா விழாவை நடத்தினார் என 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்திலே காண முடிகிறது. மேலும் இவர் பல போர்களில் வெற்றி கண்டு நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். இந்நிலையில் திடீரென்று சுகவீனப்பட்டார். அவ்வேளையில் இவரை சந்தித்த ஏசாயா தீர்க்கன், நீர் மரித்து போவீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்யும், நீர் மரித்து போவீர் என்று தீர்க்க உரையாக உரைத்தார் என்பதை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம்
1வது வசனத்தில் காண முடிகிறது. இந்த செய்தியை கேட்ட உடனடியாக எசேக்கியா என்ன செய்தார் என்பதையும் கடவுள் அவருக்கு எவ்வண்ணம் பதிலளித்தார் என்பதையும் நினைப்போம். முதலாவதாக உள்ளம் உடைந்து அழுது மன்றாடினார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே உள்ளம் உடைந்து அழுது மன்றாடினார். கடுமையான மரணத்துக்கு ஏதுவான வியாதியின் காரணமாக எசேக்கியா ஆண்டவரிடம் அழுது மன்றாடினார். அழுகையின் குரலெல்லாம் ஆண்டவரின் காதுகளில் எதிரொலிக்கின்றன. ஏனென்றால் அவர் அழுகையை கேட்பவர். நமது ஆண்டவர் அழுகையை கேட்டு உதவி செய்பவர் என்பதற்கு திருமறையிலே பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 16-19 அடங்கிய வசனத்திலே ஆகார் தனது பிள்ளையோடு பாலை நிலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நமக்கு தெரியும், பாலை நிலம் என்று சொன்னால் தண்ணீரே இருக்காது. தண்ணீரின்றி அந்த பாலை நிலத்திலே கொண்டு சென்ற தண்ணீர் தீர்ந்து போக கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வைக்கின்றாள். அந்த பாலை நிலத்திலே புதிய வழியை காட்டினார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு சிறப்பானவர் தெரியுமா? இல்லாய்மையிலே ஆண்டவர் உருவாக்கி நன்மையை வழங்கி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆதியாகமம் 21 சிறந்த உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நெகேமியா எழுது மன்றாடுகின்றார். எதற்காக? தனக்காக அளவில்லை, தன் மனைவி பிள்ளைகளுக்காக அளவில்லை, தன் உறவு முறையாருக்காக அளவில்லை. ஆனால் ஆண்டவருடைய அலங்கம் பாழாய் கிடக்கிறது. அந்த அலங்கத்தை கட்டுகின்ற பணிக்காக, மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற விருப்பத்திற்காக, அலங்கங்கட்டும் பணிக்காக அழுகின்றார். நெகேமியாவின் அழுகையை ஆண்டவர் கேட்டு அற்புதமாக ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை நெகேமியா 1:14 பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதரசர் சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் 6:8 அவர் தம் அழுகையை கேட்டதாக அங்கே சாட்சியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கின்றார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்திலே சீடர்கள் கூட்ட தலைவன் பேதுரு இயேசுவை மறுதலித்த பின் உள்ளத்திலே உணர்வடைந்து அழுகின்ற குரல் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு நாள் தவறு செய்தேன். மனித வாழ்க்கையிலும் அப்படிதான் ஒரு நாள் தவறு செய்வது இயல்பு. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி செல்வது இயல்பு. இனி ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இனி ஆண்டவரிடத்தில் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பின்வாங்கி செல்வது அல்ல. மாறாக உணர்வடைகின்ற பொழுது, அழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய அழுகையை அங்கீகரிக்கின்றார். கடவுளுடைய சமூகத்திலே அழுது மன்றாடுகின்ற அழுகையை கண்டு உதவி செய்ய ஓடி வருகின்றவராயிருக்கிறார். இதை உணர்ந்த எசேக்கியாவும் கடவுளுடைய முன்னிலையில் அழுதார். எனவே நாமும் கண்ணீரையும் நம்முடைய வேதனையும்
அவருடைய பாதத்தில் ஊற்றி மன்றாடுவோமாக. இரண்டாவதாக, உத்தமத்தை நினைத்திட மன்றாடினார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எசேக்கியா அரசர் தாம் மரணத்துக்கு ஏதுவான தீமைகள் எதுவும் செய்யவில்லை என்றும் நன்மைகளை செய்துள்ளதையும் கடவுள் முன்னிலையில் நினைவு கூறுகின்றார். எசேக்கியா நல்ல ஒரு அரசர். ஆண்டவரே, நான் நன்மையை மட்டும்தான் செய்திருக்கிறேன். தமது வாழ்வில் உண்மை நிலையை அவர் அறிக்கை செய்கிறார் என்பதை இந்த வசனம் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உபாகமம் 1:36 உத்தமமாய் நடக்கிறவர்களை கடவுள் கனப்படுத்துவார் என்பதை காலேப்பினுடைய வாழ்வின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதம் 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கடவுள் நன்மையை வழங்குகிறார் என்பதை தாவீதரசர் அனுபவத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகின்றார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தானியேல் தம்முடைய உண்மையில் உத்தமமான வாழ்வின் ஊடாக சிங்கக்கெபியிலே தப்புவிக்கப்பட்டார் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நம்முடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவரின் சமூகத்திலே சென்று சேருகின்றன என்பதை நூற்றுவ தலைவர் கொர்நேலியுனுடைய வாழ்வு தெளிவுபடுத்துகின்றன. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 41வது வசனமுடைய தொற்காள் என்ற பெண்மணி, அவருடைய நல்ல செயல்கள் அவர் மரித்த பின்பும் உயிர் பெற காரணமாக அமைந்தது. எசேக்கியா தம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்திய நல்ல செயல்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நினைக்க வேண்டுதல் செய்கின்றார். அன்பர்களே, நாமும் உண்மையும் உத்தமமான வாழ்விலே நடந்து நமது கடமைகளை திறம்பட செய்து நினைவு கூற வேண்டுதல் செய்வோமா? மூன்றாவதாக, உன்னதராலே வாழ்வு பெற்றார். கடந்த 2 பகுதியை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய மன்றாட்டு வைக்கப்பட்டது. அவருடைய எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபம் வைக்கப்பட்டது. 3வது பகுதியிலே அவருடைய கண்ணீரின் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டுனது நிமித்தமாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்றார். முன்னதராலே வாழ்வை பெறுகின்றார். எசேக்கியாவினுடைய அழுகையும் நினைவு கூற வேண்டிய வேண்டுதலும் கடவுளுடைய திட்டத்தையே மாற்றி அமைத்துவிட்டது. ஆண்டவர் எப்போது ஒரு மனிதனை சந்திக்க நினைக்கிறாரோ அப்போது ஏற்கனவே வைத்திருந்த திட்டங்களை மாற்றி அவருடைய இருதயம் மாறி மீட்பை வழங்க ஆண்டவர் சுத்தம் கொள்வது திருமறையில் நமக்கு சொல்லுகின்ற உதாரணமாக அமைந்திருக்கின்றது. யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நினிவே குறித்து கடவுளுடைய திட்டத்தை 3 நாட்கள் உபவாசம் இருந்து வேண்டிய வேண்டுதல், அவனுடைய ஊக்கமான ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றினது. 2 ராஜாக்கள் 20:4 முதலிலே தீர்க்க உரைத்து விட்டு அவன் வெளியே வந்து முற்றத்தில் வந்தவுடன் அடுத்த தீர்க்க உரையை ஏசாயா பெற்றுக் கொள்கின்றார்.
வேகமாக நன்மை அருளுகின்ற ஆண்டவர் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நாள் கடந்தல்ல, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர்கிட்ட மன்றாடினேன், பல ஆண்டுகள் கழித்து என்று அல்ல. இந்த எசேக்கியாவினுடைய வாழ்வில் அவர் செய்த நல்ல செயல்களின் அடிப்படையில் உடனடியாகவே ஆண்டவர் பதில் அளிக்கின்றார். 2 ராஜாக்கள் 20:5-6 ஏசாயா கூறுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு முழுமையான சுகமும் 15 ஆண்டு காலம் கூடுதலான வாழ்வும் பாக்கியமும் கிடைத்துள்ளது. அங்கு ஒரு எளிய ஒரு மருத்துவத்தை செய்கின்றார். அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த அத்திப்பழ அடையை எசேக்கியா ராஜாவினுடைய சரீரத்தில் இருந்த காயங்கள் மீது, அந்த வடுக்களின் மீது பற்று போடுகின்றார். கடவுளுடைய ஆற்றல் புறப்பட்டு கொடிய மரணத்திலிருந்து எசேக்கியாவுக்கு விடுதலை தருகின்றது. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற எசேக்கியா ஆண்டவருடைய ஆலயத்திலே நன்றி உணர்வுடன் செல்ல ஆயத்தப்படுகின்றார். வாழ்க்கையிலே விருத்தியோடு கண்ணீரோடு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்றால், இந்நாளில் கடவுள் நமது கண்ணீரை காண்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? கொரோனா வைரஸ் வரட்டும், சாவுக்கு ஏதுவான எந்த வியாதிகள் துன்பங்கள் நமக்கு வரட்டும், எல்லாம் இழந்து கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்வின் விளிம்பிலே விழிப்பு திங்கி ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கடந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும், நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரன் ஆகிய தாவீதரசனுடைய அசையாத நம்பிக்கை இன்று இந்த கொடிய நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் எந்த கண்ணீர் இருந்தாலும், எந்த வேதனை இருந்தாலும், வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ சுமைகளை சுமந்து கொண்டு வேதனையில் புலம்பிக் கொண்டிருந்தாலும், நம்பிக்கை நாயகராகிய ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், ஆறுதல் தருவார். நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வருகை அது சீக்கிரம். பரிசுத்த மணவாட்டிகளாக நம்மை அலங்கரிப்போம். அவருடைய வருகையில் எதிர்கொண்டு செல்வோம். ஆண்டவர் தாமே நம்மை மார்போடு அணைத்து நித்திய பேரின்ப வாழ்வினை தந்து அழிவில்லாத சமாதானத்தையும் அழிவில்லாத வாழ்வையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வழியாக நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கே சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்ந்தோரை மரித்தோரை நியாயந்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப வேளை நம்ம எல்லாருக்கும் தேவன் தருகின்ற ஆசீர்வாதமாக அமைய நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஒருமித்த குரலோடு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோமா? இன்று நாம் கேட்ட செய்தியின் அடிப்படையிலே உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். இத்தனை நாளும் உதட்டிலே கடமைக்காக ஜெபித்து காலத்தை கடத்தினது போதும் துக்கமாக ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிக்க வேண்டிய ஒரு கொடிய நாள். மனிதனுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. 2 விரல்களுக்கு இடைப்பட்ட தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்களுக்கு புதிய ஒரு நம்பிக்கையின் வாழ்வை தாரும் என்று சொல்லி தாழ்மையோடு கேட்போமா? ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நிறைவான ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. நீர் வந்தால் இந்த உலகத்தினுடைய இப்போது இருக்கிற கொடிய சூழ்நிலை மாறும். முடியாததெல்லாம் உம்மால் சாத்தியமாகும். ஆண்டவரே, நீர் வாரும் என்று சொல்லி ஆவியானவரை உள்ளத்திலே வருந்தி அழைப்போமா? இறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ மாறுமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, ஆண்டவரே, என் மத்தியில் இறங்கி வந்து எங்களுக்கு நிறைவை தாரும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டிருக்கிற அந்த நேரத்தில் இரங்களோடு வாருமையா, இரங்களோடு செயல்படுமையா. விடுதலைக்காக உலகமே போராடி கொண்டிருக்கிறது. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மனிதன் துடித்துக் கொண்டே இருக்கிறான். இயற்கை துடித்துக் கொண்டே இருக்கிறது. அனைத்து படைப்புகளும் வேதனையோடு இருக்கிறது. இயற்கையின் அழிவு, கொள்ளை நோய், மனிதனுடைய தீய செயல்கள், கொலைகள், கொள்ளைகள், வெறிச் செயல்கள், பழிக்கு பழி வாங்குதல், கோபத்தினுடைய வெளிப்பாடு, இப்படி உலகம் அழிந்து கொண்டே இருக்கிறது. இன்றுதான் தீர்வு வரும், என்றுதான் மீட்பு உருவாகும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன்னர் நடக்க வேண்டிய அடையாளங்கள் இவைகளா?
என்று நாங்கள் வியந்து நிற்கின்ற அளவுக்கு பூங்குகள் சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? என்ன செய்வோம்? விடை தெரியாத நிலைமையில ஒரே ஒரு தீர்வு, என் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். உம்மை பார்த்து நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கண்ணீரோடு காத்திருந்து அப்பனுடைய பாதத்தில் வீற்றிருக்கிற பொழுது, எளிய எங்கள் விண்ணப்பத்தை கேளும் தகப்பனே. எங்கள் எளிய விண்ணப்பத்துக்கு பதில் தாரும் தகப்பனே. எங்களை கைவிட்டு விடாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிமறையிலும் தாமதமாகும் என்பதை தானே எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு முன்பு இப்படிப்பட்ட கோர நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்கின்ற பொழுது சுவிசேஷம் சத்தியம் எல்லா இடங்களிலும் சேர்ந்து விட்டதோ என்று சொல்லுகிற ஐயப்பாடு எங்களுக்குள் வருகிறது நாதா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ஆண்டவரே, நாங்கள் அந்த முடிவு பரியந்தமும் உண்மையிலேயே நிலை கொண்டிருக்க எங்களை தயார்படுத்தும் என்று கெஞ்சுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெப நேரத்தில் ஒரு மனதோடு ஜெபிப்போம். கடமைக்காக இந்த காணொளி செய்தி உங்களுக்காக அனுப்பப்படவில்லை. இப்படி ஆண்டவருடைய வசனம் கேட்க கூட முடியாத ஒரு நிலைமை கூட வரப்போகின்ற நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அழிவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிற சூழ்நிலையில இப்படி காணொளி காட்சி வழியாய் கூட ஆண்டவருடைய சத்தியம் இனி கிடைக்குமோ? காலத்தை பிரயோஜனப்படுத்துவோமா? இன்னும் நோவாவின் காலத்திலே ஏற்பட்டதை போல எத்தனை முன் எச்சரிக்கை, எத்தனை முறைமைகளிலே ஆண்டவருடைய கடின எச்சரிக்கை செவிமடுக்காமல் இருக்கிறோமே. எசேக்கியா ராஜா வாழ்விழந்திருக்கின்ற சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கதறி அழுத நேரத்திலே அவன் செய்த நல்ல செயல்கள் நினைவு கூறப்பட்ட வண்ணமாய் நல்லதை இந்த உலகத்தில் செய்தால் நல்லது நமக்கு நடக்கும். நல்லதை எண்ணினால் நல்லவைகள் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கும். ஏன் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொன்னால், அவருடைய நல்ல செயல்கள், ஆலய வாஞ்சைகள், ஊழிய தாகங்கள் ஆண்டவர் மீண்டும் வாழ்வை கொடுத்தார். நானும் இந்த கொடிய காலத்திலே தப்பி பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு இன்னும் வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏதோ நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஏதோ செய்த சில நல்ல செயல்கள்,
நம்மை கொண்டு இந்த சமூகத்துக்கு இன்னும் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. அதை உணர்ந்த ஆண்டவர் இன்னும் நமக்கு வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை எசேக்கியாவுக்கு ஏற்பட்ட கொடிய வியாதியை போல கொரோனா வைரஸுக்கு தாக்கப்பட்டு இந்த வியாதிக்குள் ஆக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர்களை விடுதலை ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எசேக்கியா ராஜா விடுதலை அடைந்த போது ஆலயத்தை தேடி சென்று ஆண்டவருக்கு நன்றிகளை ஏற்று ஆண்டவர் விரும்பின வாழ்க்கை வாழ்ந்ததை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். செய்வோமா? நம்மை அர்ப்பணம் செய்வோமா? இப்போது இந்த உலகத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொடிய கொள்ளை நோயிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொரோனா வைரஸ் 4-5 மாதம் இந்தியாவை தாக்கி, நம் பகுதியை தாக்கி அநேகரை உயிர் வழி வாங்கி அநேகருடைய உள்ளத்திலே வேதனையை விதைத்து இருக்கின்ற இந்த காலத்திலே கொள்ளை நோயை கடிந்து ஜெபிக்க இணைவோமா? உலகத்தின் மக்களோடு இணைவோமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே, இந்த கொரோனா இந்த தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு செல்லட்டும். வியாதியை வேண்டாம் ஆண்டவரே, நீர் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்க்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி வருந்தி கண்ணீரோடு ஜெபிப்போம். நம்முடைய கண்ணீர் ஆண்டவருடைய இதயத்தை தட்டட்டும். நம்முடைய கண்ணீரின் ஜெபம் ஆண்டவரின் சன்னிதானத்தை எட்டட்டும். உலகத்திலே 2,15,00,000 மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலக நாடுகளுக்காக வேண்டுவோம். ஒவ்வொரு நாடுகளும், சில நாடுகளில இந்த வியாதி குறைந்ததை போல இருந்தது. மீண்டுமாக இந்த வியாதி பரவிக்கொண்டிருக்கிறது என்று அறிகின்றோம். அந்த நாட்டிலே ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட ஜெபிப்போம். நம்முடைய இந்திய திருநாட்டுக்காக ஜெபிப்பது நம்ம விழுந்த கடமை. ஆண்டவரே, 24 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இந்த நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவே, இந்தியாவை சந்தியும். இத்தனை பேர் வேதனையில் இருக்கிற பட்சத்தில் மதவாதமும் சுயநலமும் மனிதனுக்கு மனிதன் எதிரியாகவும் ஆண்டவரை மறுதலிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவை ஆண்டவர் சந்தித்து அத்தனை மக்களும் ஒருங்கிணைந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த கொள்ளை நோயோடு போராடுவதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த போராட ஆண்டவருடைய பாதத்தில் நினைப்போம். தமிழ்நாட்டிலே 3,30,000 அதிகமானவர்கள் இந்த பாதிப்புக்குள் இருக்கிறார்கள். இயேசுவே, எங்கள் தமிழ்நாடை சந்தியும். இயேசுவே, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களின் விடுவியும். இயேசுவே, இந்த வியாதி யாருக்கும் வேண்டாம். இந்த வியாதியின் நிமித்தமாய் வேதனையோடு இருக்கிறவர்கள், உயிர் பலியாகி தங்களுடைய அன்பானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை மாற்றித்தாரும் என்று கேட்போம். குமரி மாவட்டத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய மாவட்டம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட மாவட்டம்.
ஆண்டவருடைய நற்செய்தி இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டு ஆண்டவர் இந்த மாவட்டத்தை ஆசீர்வதித்து உலக அரங்கத்திலே நம்மவர்கள் இன்றைக்கு கல்வி நிமித்தமாய் நல்ல திறமை வாய்ந்தவர்கள், நல்ல பணிவிடைக்காரர்கள் என்று பணியமர்த்தப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை, நம்முடைய மாவட்டத்தை ஒலுக்கிக் கொண்டிருக்கிறது. 7500 நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள் போராடுவோமா? இயேசுவே, மருத்துவமனைகளுக்காக அவருடைய பாதத்திலே வருகின்றோம். சிகிச்சை அளிக்கிறவர்கள், சிகிச்சை பெறுகிறவர்கள் இந்த கொள்ளை நோயிலிருந்து எல்லாரும் விடுவிக்கப்பட ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் அவர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் வருகின்றோம். ஓடி ஓடி மக்களுக்கு நலப்பணிகளை செய்த தம்முடைய மகன், ஏழை எளியவர்களுக்கு நல்ல நண்பனாக இருந்த தம்முடைய பிள்ளை தற்போது அப்பல்லோ மருத்துவமனையிலே இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தின் நிமித்தமாக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது விரைவிலே அவர் சுகமடைய எங்களுடைய மாவட்டத்திற்கு விரைவிலே வந்து நல்ல பணிவிடைகளை செய்ய நாம் இணைந்து ஜெபிப்போமா? கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் காவல்துறையினுடைய சார்ந்தவர்களும் போக்குவரத்து மற்றும் இதர பணிவிடைகளிலே இருக்கின்ற அநேகர் இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமூக பணியிலே தங்களை இணைத்திருக்கிற நிமித்தமாய் வியாதி அவர்களை தொற்றி இருக்கிறது. கடந்த நாட்களிலே சில மருத்துவர்கள் கூட இந்த வியாதியினால் நீர்வழியாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இதை போல எத்தனையோ வியாதி, கொடிய வியாதி, கொடிய வியாதியினால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாதபடி ஏதோ மருந்துகளை சாப்பிட்டு நாட்களை உருட்டி கொண்டு செல்லுகின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, வியாதியிலிருந்து விடுதலை தாரும். குறிப்பாக புற்று வியாதி, இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கும் ஐயா. இயேசுவே, இந்த வியாதியினால் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் பல வியாதிகள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு வியாதிசன் மேலும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும் என்று ஊக்கமாய் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இயேசுவே, மன உளைச்சலில் வாழுகிற பிள்ளைகள், மனவியாதியினால் வேதனையோடு இருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாத எத்தனை வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இரக்கம் செய்யும். இயேசுவே, வியாதி ஒரு பக்கம் இருக்க, இயற்கையின் அழிவு அதிகமாய் இருக்கிறதப்பா. இயற்கையின் அழிவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கடல் சீற்றம், மீனவ கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மூணார் பகுதியிலே
ஏற்பட்ட நிலச்சரிவின் நிமித்தமாய் எத்தனையோ சடலங்கள் இன்னும் மீட்கப்படாதபடி தேடுதல் வேட்டையில் இருக்கிறது. இடுக்கி மாவட்டத்திலே கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவினால் 30 வீடுகளுக்கு மேலான வீடுகள் இடிந்து சுமார் 80க்கு அதிகமானவர்கள் காணவில்லை என்று தொலைக்காட்சிகளிலே ஊடகங்கள் வழியாக நாங்கள் அறிய முடிகின்றது. ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆண்டவர் சந்தித்து தொடுவீராக. நம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவோம். கடந்த நாட்களிலே பலவிதமான விபத்து, கோழிக்கோட்டு பகுதியிலே ஏற்பட்ட விமான விபத்து. ஆண்டவரே, அதில் பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள், இப்படிப்பட்ட கொடுமையான விபத்துகள் வேண்டாம். சாலை விபத்துகள் ஆண்டவரே, தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட விபத்துக்கள், அது நிமித்தமாக வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகளிலே வாழும் மக்களுக்காக வருந்துகின்றோம். ஆந்திராவிலே மருத்துவமனை மையத்திலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே எதிர்பாராதமாய் ஏற்பட்ட தீ விபத்தினால் நோயாளிகள் காக்கப்பட முடியாத நிலைமையிலே தீயணைப்பு படை வீரர்களும் காவல்துறையினர்களும் போராடி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில ஆண்டவருடைய பேரிரக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து செயல்படாதபடி தடுத்து ஆளும் என்று சொல்லி கேட்போமாம். நீலகிரி மாவட்டத்திலே பெரும் மழையினால் பல பாலங்கள் உடைந்து கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு மக்கள் போக்குவரத்து இல்லாத நிலைமையிலே வாழ்வாதாரங்களையும் இழந்து, விளைநிலங்களையும் இழந்து, உணவுக்கு வழி இல்லாமல் பாதுகாப்புக்காக ஏங்கி நிற்கின்ற பொழுது பேரிட பணி செய்கின்ற தம் பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தட்டும். அழிவிலிருந்து காக்க தங்களை அர்ப்பணித்து முயற்சி செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் திடப்படுத்தட்டும். தைரியமாக சென்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு வர ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போம். இன்னும் பல மாவட்டங்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை, கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மாவட்டத்திற்காக ஜெபிப்போம். மழை மனிதனுக்கு அவசியம். ஆனால் விவசாயமும் அழிந்து, வாழ்வாதாரங்கள் அழிந்து, வீடுகள் இழந்து வேதனையோடு இருக்கின்ற இந்த சூழ்நிலை வேண்டாம் தகப்பனே. தேவையான மழை வெள்ளத்தை தாரும் ஆண்டவரே. இதை போல துயரங்கள் வேண்டாம் தகப்பனே, அழிவுகள் வேண்டாம் தகப்பனே என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே கடவுள் பயத்தை மனிதனுக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் கடவுள் பயத்தோடு வாழ அழைத்திருக்கின்றார். மனிதனுடைய கடவுள் பயம் இல்லாத வாழ்க்கை தான் இத்தனை அழிவுக்கு காரணமாயிருக்கிறது என்பதை விடை கண்டு வருந்துவோமா ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஒவ்வொரு குடும்பங்களிலே வாழுகின்ற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம்.
குடும்ப தலைவர் தலைவர்களுக்காக செபிப்போம். வயது முதிர்ந்த பெற்றோருக்காக செபிப்போம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து படைப்புகளுக்காக செபிப்போம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நம்முடைய வேலைகளை நாம் செய்கிற பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துவதற்காக செபிப்போம். திருச்சபைகளுக்காக, விசுவாச வீட்டாருக்காக, திருச்சபையின் தந்தையர்களுக்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற மிஷனரிகளுக்காக, குருமார்களுக்காக, திருப்பணியாளர்களுக்காக, பேராயர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு தந்த திருச்சபைக்காக, நம் திருச்சபையின் குடும்பங்கள் அங்காங்கே இருக்கிறார்கள். நமக்கு அன்பானவர்கள் அங்காங்கே இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு தந்த உடன்பிறப்புகளுக்காக, வாழ்க்கை துணைகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. அயல் நாடுகளிலே, அயல் மாநிலங்களிலே, எல்லை பாதுகாப்பு பணியிலே, இராணுவத்திலே, தூர இடங்களிலே தங்கி பணி செய்கின்றவர்கள், கல்வி நிமித்தமாய் சென்றிருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஜெபிப்போம். கல்வியின் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சிலருக்கு வகுப்புகள் ஆரம்பமாகிவிட்டது. ஆண்டவரே, இந்த ஊடக கல்வி ஆசீர்வதியும். தேவையில்லாத கல்வி முறைமைகள் பிள்ளைகளிடத்தில் திணிக்காதபடி ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அறிவுக்கு ஏற்ற வண்ணமான கல்வியை தொடர அரசு அதற்குரிய நல்ல தீர்மானங்களை கொண்டு வர ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிப்போம். தேர்வெழுதி வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்காக, தேர்வெழுத ஆயத்தமாகின்ற பிள்ளைகளுக்காக, நீட்டு தேர்வுக்காக, இன்னும் பல போட்டித் தேர்வுக்காக, நேர்முக தேர்வுகளுக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகள் கவனத்தோடு படிக்க, கருத்தாய் படிக்க, கண் விழித்து படிக்க, எஞ்சிய காலங்களை தேர்வுக்காக ஆயத்தமாக்குகின்ற நாட்களாய் அமைத்துக் கொண்டு ஜெபத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் பிள்ளைகள் செயல்படுவதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறை. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்த பின்னர் வழிப்பறி, கொள்ளை அதிகமாய் அதிகமாய் பெருகிக் கொண்டே வருகிறது. ஆண்டவரே, பட்ட பகலிலே நகை பறிப்பு, வங்கிகளிலே நூதன முறைமைகளிலே கொள்ளை இடுகின்ற முறைமை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அநியாய செயல்களை செய்கிறவர்களை ஆண்டவர் சதுதியில் சந்திக்கும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமையடைய நாம் இணைந்து ஜெபிப்போம். பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாய் கொடுப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இவ்வாராதனை துவங்கின நேரத்திலிருந்து மட்டு நேரமும் உம்முடைய சுத்த கிருபை எங்களோடு இருந்து எல்லா நிகழ்வுகளினூடாகவும் நீர் செயல்பட்டீர். நன்றி சொல்கிறோம். இப்போது எங்களுடைய எளிய விண்ணப்பத்தை வைக்கிறோம். இன்னும் எத்தனையோ நன்மைக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களுக்கு என்னது தேவை என்பதை எங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கின்றேன். எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தார். இந்த ஆண்டவரே ஆராதனையில யாரெல்லாம் கண்டு கேட்டு உள்ளத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் அபிவிதமான ஆசீர்வாதங்களால் நிறைத்துக் கொள்ளும்.
சந்ததி சந்ததியாய் கோடியான நன்மைகளும் கிருபைகளும் பெருகி ஆசீர்வாதத்தின் மழை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எத்தனை சத்தியங்களை கேட்டும் ஏனோ தானோ என்று வாழுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சந்தித்து நன்மையான காரியங்களை செய்யும். வருகிற வாரங்களிலே திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண கிருபைத்தார். இந்த வாரத்தில் பிறந்த நாளை சந்தித்தவர்கள், திருமண நாளை சந்தித்தவர்கள், சந்திக்க போகிறவர்கள் அனைவரை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய மகிமை பேரிரக்கம் எல்லாரிலும் வெளிப்பட உதவி செய்யும். இயேசு ரட்சகருடைய பாதத்திலே எங்கள் ஜெபத்தை சமர்ப்பித்து வேண்டி நிற்கிறோம். இரக்க நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி நம்மை காப்பாற்றுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய உறவும் வழிகாட்டுதலும் என்றும் என்றும் சகல நாட்களும் நம் அனைவரோடும் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களோடும் அத்தனை படைப்புகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பாராக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா.